அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பால்ராஜ். 2026 சட்டசபை தேர்தலில் தமிழ்நாடு அரசியல் களத்தில் புரட்சிகர சிந்தனைகளையும் மிக உயரிய கொள்கை கோட்பாடுகளையும் மிகப்பெரிய லட்சியங்களையும் கொண்டு களமாடிய நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு சினிமா மோகத்துக்கும் மயங்காமல், காசுக்கு விலை போகாமல், இலவசத்துக்கு அடிமையாகாமல், இந்த மண்ணையும் மக்களையும் உண்மையிலேயே பாதுகாக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு நினச்சி நாம் தமிழர் கட்சிக்காக வாக்களித்த என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை ஆலங்குளம் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் நாம் ஒவ்வொரு கிராமத்துக்குமே பரப்புரைக்கு செல்லும்போது பொதுமக்கள் நமக்கு கொடுத்த ஆரவாரத்தையும், பொதுமக்கள் நமக்கு கொடுத்த ஆதரவையும், இளைஞர்கள் நமக்கு கொடுத்த ஆதரவையும் பார்க்கும்போது உண்மையிலேயே நாம் இந்த மக்கள் மனசை வென்றுட்டோம் தான் அதுக்கு அர்த்தம். தேர்தல் அரசியலில் வெல்வதற்கு பல காரணிகள் தேவைப்பட்டாலும் கூட உண்மையிலேயே இந்த மக்களுக்கான அரசியல் களத்தில் மக்களோட மனங்களை நாம் தமிழர் கட்சி என்றைக்கோ வென்று ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு தான் மக்கள் இன்னைக்கு நமக்கு பேராதரவை தன்னெழுச்சியாக கொடுத்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. மக்கள் தங்கள் கையில் இருந்த அவங்க உழைச்ச காசை கொண்டு நமக்கு கொட்டி நம்மளோட வெற்றியை அவங்க தேட ஆரம்பித்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்படி பார்க்கும்போது உண்மையிலேயே நாம் மக்களை வென்றுட்டோம். மக்களுக்கான அரசியல் களத்திலையும் நாம் வென்றுட்டோம் தான் அதுக்கு அர்த்தம். இன்றைக்கி தேர்தல் அரசியலில் வெல்லாமல் இருக்கலாம், அதற்கு காரணங்கள் பலவாறு இருக்கும். அதை நம்ம ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் உண்மையிலேயே இன்றைக்கி எந்த கட்சி வென்றிருந்தாலும் அந்த கட்சிக்கு நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவங்க இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை மக்களுக்காக முன்னெடுக்கணுங்கிறதையும் நம்ம ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறோம். இந்த சாராய கடையை ஒழிச்சு இந்த கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்தி உண்மையிலேயே மக்களுக்கான அரசியலை ஜெயிச்ச கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகம் கட்டாயமாக செய்யணுங்கிறத நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாம் தமிழர் கட்சியோட அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சியோட சிந்தனைகளையும், கொள்கைகளையும், கோட்பாடுகளையும், தத்துவங்களையும் மக்களுக்கு கொண்டு சேர்க்க பலவாறு களமாடிய, மக்களோடு நின்று தங்களோட வருமானத்தை பார்க்காம, வருமானத்தை இழந்து, நேரத்தை இழந்து, இரவு பகல் பாராமல் எங்களோட களத்தில் நின்று பணியாற்றிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். அவங்க வெறும் நன்றியை சொல்லி அவங்களோட உழைப்பை நம்ம கேவலப்படுத்த முடியாது. அவங்க நம்மளோட ஒரு குடும்பமாகவே இயங்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே இன்னும் மக்கள் நம்மளை மக்கள் நம்ம மேலே வச்ச நம்பிக்கைக்கு நம்ம இன்னும் மிகப்பெரிய அளவில் இதற்கு அடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் அரசு மக்களுக்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்தும் போது அதுக்கு எதிர்த்து நின்று குரல் கொடுத்து ஒரு உண்மையான மக்களுக்கான எதிர்க்கட்சியாக நாம் இந்த களத்தில் கட்டாயமாக களமாடணும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலயமா நாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் சரியானது வென்றே தீரும், புரட்சி எப்போதும் வெல்லும். அதை நாம் தமிழர் கட்சியின் வெற்றி ஒரு நாள் சொல்லத்தான் செய்ய போது. அதற்காக நாம் இந்த மக்களுக்கான அரசியல் களத்தில் இன்னும் வீரியமாக நாம் களமாட வேண்டும். கட்டாயமாக களமாடுவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.